எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே பாதையிலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பம், துயரம், சங்கடம், கவலை, துக்கம் இவை அனைத்தையுமே போக்கிக் கொள்வதற்காக மனிதன் நாடுகின்ற ஒரு இடம் எது என்றால் அது இறையாண்மை என்கின்ற நிலைக்கு உட்பட்ட ஆலய வழிபாடு. அவன் எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்தில் நின்றாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலிலும் தன்னுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்து இன்றைக்கு மனிதர்கள் அனைவருமே சென்றடையக்கூடிய இடம் எது என்றால் அது ஆலயம்தான். இந்த ஆலய வழிபாடை ஒருவன் செய்யும் போது அவனையும் அறியாமல் அவன் மனது என்ன சொல்லுகிறது என்றால், இறைவா, என்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி, என்னுடைய துயரத்தை போக்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டு. என்னுடைய கஷ்டத்தை நான் உன்னுடைய பாத கவலங்களிலே விட்டுவிட்டேன். என்னை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை என்கின்ற உணர்வோடு ஆலய வழிபாடை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களும் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், பணக்காரங்கள் தான் கோயிலுக்கு போறாங்க. ஆமா, அவர்கள் பணத்தை பாதுகாப்பதற்காக இறைவனிடம் செல்லலாம். ஆனால் படும் துயரத்தை போக்குவதற்காக செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. காரணம் என்ன என்றால், நமது முன்னோர்கள் ஆலயங்களை கட்டும்போது அதை சாதாரணமாக கட்டவில்லை. சும்மா ஏதோ ஒரு கோயிலை கட்டணும், கட்டி விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த பிரபஞ்ச வீதியில அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு எந்த இடத்திலெல்லாம் பாய்ந்ததோ, எந்த இடத்திலெல்லாம் அந்த கதிர்களுடைய வீச்சு விழுந்ததோ, அந்த இடத்தை அளந்து அந்த இடத்தினுடைய நிலையில் அந்த இடத்தில் ஆலயம் கட்டினார். ஏன்னா அப்பதான் அந்த அருள் கிடைக்கும். அதை விட அந்த கதிர்களுக்கு உரிய சக்திக்கு உட்பட்ட தெய்வத்தை தான் அதுல பிரதிஷ்டை பண்ண. இன்னைக்கு புகழ்பெற்ற மாமதுரை இங்க இருக்கிறது என்ன தெரியுமா? மரகதத்தால் ஆன மீனாட்சி. அதுக்கு தான் இதை புதன் சேத்திரம் அப்படின்றாங்க. மரகத மீனாட்சி இவள். ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அன்னை மீனாட்சியுடைய சிலை மரகதத்தால் ஆனது. ஆனால் அது சிற்பியால் செதுக்கப்பட்டதல்ல. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் ஏதேனும் ஒரு சிற்பி செதுக்கத்தான் இருக்க வேண்டும். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய சிலை சிற்றுளியால் செதுக்கப்படாத சிலை என்பதை நாம் அறிய வேண்டும். அவள் உயிரோட்டமாக, உயிரோடு அவள் எப்படியெல்லாம் இந்த பட்டினத்திலே பிறந்து வளர்ந்தாலோ அதே போன்ற நிலையிலே இன்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்தான் மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். நாம் பார்வையிலே அவர்களை பார்க்கும்போது அவருடைய உயிரோட்டம் நமக்கு நன்றாக தெரியும். இது ரகசியமான ஒன்று, சிற்பி செதுக்கவில்லை. ஆனால் இது மரகதத்தால் ஆனது. அப்ப அந்த புதனுடைய கதிர்வீச்சுக்கள் இந்த இடத்திலே விழுகும்போது அங்கே மீனாட்சி என்கின்ற அற்புதமான ஒரு நிலை ஆலயத்தை இங்கே கட்டினார். இந்த ஆலயத்தை பார்க்கும்போது இந்த உத்தரங்களை எல்லாம் மனிதன் தூக்கி வைத்திருக்க முடியுமா என்பது பலருக்கும் இன்னும் ஆச்சரியம் தான். நீங்க எவ்வளவு ஒவ்வொரு ஆலயத்தையும் அப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் அதே மாதிரி வியாழனுடைய கதிர்வீச்சு அதிகமாக விழுந்த இடம்தான் திருச்செந்தூர். இப்படி அந்த புகழ்பெற்ற சேத்திரங்கள் அனைத்துமே நமது ரிஷிகள் பெருமக்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து ஆலயம் கட்டி அங்கே வழிபட செல்லக்கூடியவர்களுடைய மனக்கவலையை
கஷ்டத்தை, துயரத்தை, துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அதை உருவாக்கினார். அப்படிப்பட்ட அந்த ஆலய வழிபாடானது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நாம போறோம், ஒரு கோயிலுக்குள்ள போன உடனேயே என்ன செய்வோம்? உடனே அந்த விநாயகப் பெருமான் இருப்பாரு, அவருக்கு ஒரு விக்கிய போடுவான், அப்படியே உள்ள போவான். நந்தி இருக்கும், நந்திக்கிட்ட நின்று என்னமோ சொல்லுவான், விருட்டுன்னு உள்ள போயிடுவான். ஆனா ஆலயத்துக்குள்ள போன உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய எண்ணங்களை எந்த இடத்துல பதிய வைக்கணும் அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட நின்று தான் வேண்டும். கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் கொடிமரத்தில் வந்து அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் அப்படி நேர தெய்வத்துக்கிட்ட போகும். நீ கொடிமரத்தை வணங்காம உள்ள போய் சாமிகிட்ட போய் என்ன சொன்னாலும் அங்க கேட்காது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்ப கொடிமரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப அந்த இடத்துலதான் அந்த அற்புத சக்தி ஒரு சர்க்யூட் இருக்கு தெய்வத்துக்கு. அப்ப இந்த இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள போங்க, உங்களை இன்னைக்கு இருக்க கூட்டத்துக்கு புறமே கொடிமரத்துக்கிட்ட விடவே மாட்டாங்க. கொடிமரத்தை விட்டு விலகித்தான் நீங்க சாமி. இது இயற்கையா இவங்க அறநிலையத்துறை செஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய தப்பு, இது பெரிய சாபமும் கூட, பாவமும் கூட. கொடிமரத்தை வணங்காமல் ஆலய வழிபாடு செய்வது என்பது ஒரு காட்சி பொருளை கண்டு வருவதற்கு சமம். இதெல்லாம் நாம வந்து உணர வைக்கும். இந்த அறநிலையத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏன் இந்த உணர்வு வரவில்லை என்பது வேடிக்கையான ஒன்று. திட்டமிட்டு இதை தவிர்க்க செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இதில் இருந்து எந்திரிக்கிறது. இதை வந்து இதுக்கு கொண்டு போகல. அப்ப ஆலய வழிபாடு என்பது அந்த கொடிமரத்துக்கு போய் நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ள போனோம்னு வைங்களேன், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இது ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஆலய வழிபாடை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. அப்ப நீங்க இப்ப எப்படி கோயிலுக்கு போறேன்னா, மனுஷன் கோயிலுக்கு போறதுல ரெண்டு விதமா ஆயிப்போச்சு. இப்ப ஒன்னு ஆசை, இன்னொன்னு பயம். இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு கோயில்ல கூடின கூட்டத்துக்கு காரணம். கோயில்ல அலைமோதுகின்ற கூட்டத்திற்கு காரணமே ஆசையும் பயமும் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அந்த சொற்பொழிவுல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப இந்த இடத்துல முழு பக்தியானாக ஆத்மார்த்தமா கோயிலுக்கு போறக்கூடிய மனிதர்களை, ஆத்மாக்களை அப்படியே பிரிச்சு எடுத்துடலாம், எண்ணி எடுத்துடலாம். ஒரு காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலில் போகும்போதெல்லாம் சரி, கூட்டமெல்லாம் இருக்காது. நாங்க போய் நித்தம் ஆலய வழிபாடுக்கு போய்கிட்டு இருக்கும்போது பெரிய கூட்டம் இருக்காது, வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும். அப்ப நாங்க போகும்போது அம்பாலை நல்லா அழகா தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். ஆனா இன்றைக்கு அங்க போக முடியுதா? எந்த ஆலயம் வச்சுக்கணும், மதுரையை மட்டும் எடுத்துக்க வேண்டாம், எல்லா ஆலயத்திலும் தான் அந்த நிலை இருக்கிறது. அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள செல்லும் போது இப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, பிறந்த நாளுக்கு போறோம், கல்யாண நாளுக்கு போறோம், குழந்தை பிறந்த தினத்துக்கு போறோம் அப்படின்னு போறோம். பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாயை முக்கியமா எடுத்துக்கிறாங்க. இது சரியா அப்படின்னா, இந்த வெள்ளியும் செவ்வாயும் காமனா எடுத்துக்கிட்டாங்க. வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பொதுவான தாற்பயம். ஆனால் நம்முடைய ஜாதக ரீதியாக நாம் எந்த கிழமை ஆலயம் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கிழமை நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்ப 12 ராசிக்கு அது இருக்கு. இப்ப மேசத்துல பிறந்த வந்து வியாழக்கிழமை கோயிலுக்கு போனா விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுறதுலையும் வியாழக்கிழமை போயிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப வியாழக்கிழமை போனா என்ன கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், 12 ராசிக்கு இந்த நிலை இருக்கு. இப்ப இந்த ஆலயத்திற்குள் சென்று நாம் எப்படி வலம் வருவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 82ல என்னைய ஒரு வாத்தியார் என்ன செஞ்சாரு, கூடலூர் பெருமாள் கோயில கண்டினியூவா 48 நாள் ஒரு நாள் சுத்த முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏன் சுத்த முடியாதா அப்படின்னு கேட்டேன். சுத்திருப்பா, சுத்திட்டா அப்படின்னு. ஏன்னா ஒரு இளமை பருவம் அது. சுத்திட்டா இந்தா ஒரு பவுன் மோதிரம் உனக்கு அப்படின்னாரு. இன்னையா அது கோயிலை சுத்த முடியும்? அப்ப அதுல இன்னும் நான் என்னன்னா வீராப்பா பேசி போட்டு, அப்ப அதுல என்னமோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள டக்குன்னு படுது. நீ சுத்தி 48 நாள் இருந்தா அப்படி ஒரு பவுன் மோதிரம். என்னுடைய நண்பர் ஒரு வாத்தியார் சொல்றாரு, அனுபவசாலி, என்னோட வயசுக்கு மூத்தவர்.
அப்ப கேட்கிறேன், என்ன சார் அதுல எதுவும் நீ சுத்திரு கூடலூர் பெருமாள் கோயில நீ சுத்து 48 நாள் பார்ப்போம். சரி சார் சுத்திடுறேன் சார், சுத்திட்டு நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் சார். அப்ப நான் ஆலய வழிபாட்டை ஆரம்பித்தேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பதான் சொல்லி கொடுத்தாரு, நீ பெருமாள் கோயிலுக்குள்ள போன உடனேயே அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதுல சூடத்தை வச்சு உன்னுடைய பிரார்த்தனையை செய். அதன் பின்பு தாயார் சன்னிதானம் சென்று, பின்பு ஆண்டாள் சன்னிதானம் சென்று, அங்கே இருக்கக்கூடிய மணவாள மாமுனியை தரிசனம் செய்து, பின்பு கொடிமரத்துக்கு வந்து சொல்லிட்டு அந்த வெளிப்பிரகாரத்தை நீ 12 சுத்து சுத்தம் சுத்திட்டு அப்படியே உள்ள போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வா. இதான் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது. இதேபடிதான் நான் ஆரம்பிச்சேன். கரெக்டா 22வது நாள்ல ஒரு பிரேக். சார் இந்த பையன் திருப்பி ஆரம்பி. அப்ப திருப்பி ஆரம்பிச்சேன். கரெக்டா 39வது நாள்ல ஒரு பிரேக் அடிச்சு. ஆனா விட்டுட்டேன். அது கடுத்து வெறித்தனமா பெருமாள் கோயில்ல விடிந்து எழுந்தால் அங்கதான் இருப்பேன். என் வாழ்நாளில் எத்தனையோ ஆண்டுகள் ஒரு பிரேக் இல்லாம பெருமாளை தரிசனம் பண்ணேன். எனக்கு சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரு, மோதிரம் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த தரிசனம் செய்த பாக்கியம் எனக்கு அவர் மூலமாகத்தான் கிடைத்தது. அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடலாம் எனக்கு கிடைத்தது. ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கூடலூர் பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்த, நின்ற, கிடந்த 3 நிலையில் கூடியது. அது அந்த அந்த கோயிலுடைய அம்சம் பார்த்தீங்கன்னா விமானமே வித்தியாசமா இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் பெருமாள் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில். அப்ப இது எப்படி அப்படின்னா இது ஒரு பக்கம். ஆனா 99க்கு பின்னாடி நான் வல்லநாடு போனதுக்கு பின்னாடி தான் வல்லநாடு சித்தர் சாத சுவாமிகள் வந்து ஆலயத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ஒரு ரகசியமே. இதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதனால் வல்லநாடு சித்தருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். எப்படி என்றால், உதாரணத்துக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இன்றைக்கு நாம் ஒரு ஆலயம் செல்கின்றோம். ஆலய வழிபாட்டுக்கு போறோம். அப்ப பெருமானை எல்லாம் வணங்கியாச்சு. அப்ப ஆலயத்தை சுத்தணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருவாங்க. சில பேர் 3 சுத்து சுத்துவாங்க. சில பேர் 9 சுத்து சுத்துவாங்க. சில பேர் 11 சுத்து சுத்துவாங்க. இது அவங்களுக்கு பிடித்தது. ஆனால் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு, அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுக்குரிய திசை எத்தனைனா 6 வருஷம். அப்ப நீங்க போகக்கூடிய அந்த ஆலயத்தை 6 முறை சுற்ற வேண்டும். நீங்க உடனே சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒரு அஸ்வதி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரத்துல ஒரு கோயிலுக்கு போறீங்க. அஸ்வதி மகம் மூல நட்சத்திரத்தன்னை கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த கோயிலை வந்து நீங்க 7 முறை சுத்த வேண்டும். பரணிபுரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடிய அந்த நாள் பரணிபுரம் பூராடமாக இருந்தால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அல்லவா, அப்ப 20 சுத்து சுத்தணும். அதே மாதிரி கிருத்திய உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, 6 முறை வளவாங்க வரணும். அதே மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தை நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்கன்னா 10 முறை வள வர வேண்டும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் 10 முறை வள வர வேண்டும். அதே மிருகசீரம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தை போறீங்களா, 7 சுத்து சுத்துங்க. திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு போறீங்களா, 18 சுத்து சுத்துங்க. புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில போறீங்களா, 16 சுத்து சுத்துங்க. பூச மனசும் உத்திரட்டாதிக்கு போறீங்களா, 19 சுத்து சுத்துங்க. ஆயில்யம் கேட்ட இறைவதியில போறீங்களா, அன்னைக்கு 17 சுத்து சுத்துங்க. இப்படி நீங்கள் சுற்றினால் அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்க போய் ஆலயத்தை வழிபட்டு வந்த அந்த புண்ணியமான நிலை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது யார் சொன்னது? வளநாட்டு சித்தர் சொன்னது. அவர் வளநாட்டு சித்தர் சொன்ன இன்னும் மிகப்பெரிய ஒரு ரகசியங்களா இருக்கு. அதை நான் சொல்றேன். எப்படி ஜோதி வழிபாடு எப்படி நம்ம வீட்டில் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அடுத்த எபிசோட் நான் அதைத்தான் தரப்போறேன். அப்ப நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம். அப்ப இதுல எப்படி நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க என்னைக்கு வேணாலும் போங்க கோயில். ஆனா உங்களுடைய அந்த
ராசி லக்னத்துக்கு யோகாதிபதிகளை எடுத்துக்கொண்டு அவருக்குரிய நாளில் சென்று அந்த நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திர நாதனுக்குரிய சுற்றை நீங்கள் சரியாக செய்தால் அந்த நாளதிபதியினுடைய நிலையும் அந்த நட்சத்திர நாதனுடைய நிலையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அண்டமும் பிண்டமும் வசப்படும். இதுதான் பெரிய ரகசியம். அண்டம் இண்டாட்டம் நாளதிபதி நட்சத்திராதிபதி இந்த ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம். அப்ப உதாரணத்துக்கு நீ சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம், சனிக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரம் வருது. இன்னைக்கு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போறோமா, 6 முறை வளர்ந்து வரும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சிவாலயம் போவேன், போங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. நாளைக்கு ஹஸ்த நட்சத்திரம் 10 சுத்து சுத்துங்க. இப்படி நம் ஆலய வழிபாட்டை செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில நிலைகள் நம் வசப்படும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்ப நான் இருக்கேன், தனுசு நட்சத்திரத்தில் வந்திருக்கேன். எனக்கு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யோகமான நாள், வியாழக்கிழமையும் யோகமான நாள். நான் ஒரு வியாழக்கிழமை கோயிலுக்கு போறேன். அந்த வியாழக்கிழமை போகும்போது அன்றைய நட்சத்திரம் ஒரு அவிட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கொள்வோம். நான் அந்த நட்சத்திரத்துக்குரிய சுற்று எவ்வளவு? 7 சுற்று. அப்ப 7 சுத்து தெய்வத்தை சுத்திட்டு வந்தா பரிபூர்ண நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நாம ஆலய வழிபாடு செய்தால் நமக்கு அற்புத நிலைகள் கிடைக்கும். இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிலைகள் நம்மை சேரும். நம்மை நாடி வரும். எல்லாமே நன்மை நாடி வரும். இவங்க தேடியெல்லாம் போக வேண்டாமே, நாடி வரும். அப்ப யார் யார் எந்தெந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப கிழமை எடுத்துக்கணும். எல்லாம் 12 ராசி 12 லக்னத்துல பிறந்தவங்க உங்களுடைய யோகமான கிழமைகளை எடுத்துக்கணும். இந்த யோகமான கிழமையில தான் கோயிலுக்கு போகணும். அந்த யோகமான கிழமையில போகும்போது அன்றைய நட்சத்திர நாளை எடுத்துக்கோங்க. அதற்குரிய சுற்றுக்களை சுற்றி இறைவனுடைய பரிபூர்ண அருளாசியை நீங்கள் பெற்று வாழ்க்கையில் நல்ல வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வள்ளநாட்டார் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.